உலகம் எனக்கே சொந்தம். ஏய், காலிங் ஃபெல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. சரக்குங்க 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 சரக்கு அழையாத. நான் சொல்ற மேட்டர் மட்டும் கேளு. 25 கோடி ஒரு பாட்டி கிட்ட மாட்டியிருக்கு. அதை மட்டும் அடிச்சோம், நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிடும். கெச்ச நான் போட்டு தரேன், தூக்குறத மட்டும் நீ பாரு. எனக்கு எவ்வளவு தருவ? எனக்கு 15, உனக்கு 10. டீலா? என்ன நாயுடு சிரிக்கிற? நாயுடோட வேலையை ரொம்ப மட்டமா போட்ட. பின்ன எனக்கு 15, உனக்கு 10. பிளான் எந்து? தூக்குறத மட்டும்தான் உன் வேலை. செய்ய போற நாயுடு. எனக்கு 15, உனக்கு 10. என்ன சொல்ற? ரொம்ப யோசிக்கிற? அப்போ நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, 50-50. டீலா? முடியவே முடியாது. அப்போ டீல் விட்டுரு. நான் சொல்றதுதான் டீல். நாயுடுக்கு 15, உனக்கு 10. சரி நாயுடு, நீ மூத்தவன், கேட்ட. உனக்கு 15, எனக்கு 10. டீலா? இந்த மூத்தவன் மூத்திரம் இந்த சென்டிமெண்டெல்லாம் என்கிட்ட பேசாத, புரியுதா? நான் சொல்ற டீலுக்கு வந்தீங்கன்னா ஓகே. இது நாயுடோட டீல். அடப்பாவி, உன்னை நம்பலடா. நம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி மாறிமுத்து. இது வரைக்கும் 6 செட்டில்மெண்ட் பக்காவா முடிஞ்சு போச்சு. இது 7வதா நடந்த கிட்னாப். 7வது நிக்குது. இவ யாருன்னு தெரியல, இந்த பையன் யாருன்னு தெரியல. காம்பாக்டா நடந்த இந்த கடத்தல்ல கரடி மாதிரி எப்படி உள்ள வந்தாங்கன்னே தெரியல. அலெக்ஸ், நீ இவ்வளவு கெட்டவனாடா? ஆமா ஆமா, நான் ரொம்ப கெட்டவன். நீ அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டதும் உன் முன்னால வந்து கை கட்டிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு தலை குனிஞ்சு நிப்பானு அந்த அலெக்ஸ் தானே உண்மையானு நினைச்ச. இப்ப உன் முன்னால திமிரா தெனாவட்டா கெத்தா கம்பீரமா 25 கோடிய தட்டிட்டு போறதுக்காக நிக்கிறேன் பார். இதான் உண்மையான அலெக்ஸ். என்ன நல்லா ஏமாத்திட்டியடா. இதெல்லாம் உனக்கு தெரியாம நடக்கும்னு நினைச்சேன். எதிர்பாராத விதமா எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் கெட்ட நேரம் இங்கிருந்து அநேகமா நீ உயிரோட போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடப்பாவி, என்னை விட என் வைஃப் உன்னை ரொம்ப நம்பினாலடா. நம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி மாறிமுத்து. நான் என்ன பண்ணேன்? துரோகி, என்ன நல்லா ஏமாத்திட்டடா. இங்க அந்த பொண்ணு என்னடா பண்ற? கொஞ்சம் இரு, உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டடா. இந்த நாயுடு எங்க போயிட்டான்னு தெரியல. ஏய் நாயுடு, எடுக்க மாட்டேங்கிறாளே, என்னவா இருக்கும்? சரக்கு வேற காலி ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கு நண்டி. தொற. அலெக்ஸ், நீ போறா? ஏய், உன்னை நம்பித்தானே இந்த பிளானை போட்டேன். இப்படி சொதப்பி வச்சிருக்க. சாரிடா அலெக்ஸ், அது வந்து சாரின்ற வார்த்தைய சரியா வாழ்றவன் தான் சொல்லணும். நம்மள மாதிரி தப்பா வாழ்றவன் சொல்லக்கூடாது. சரியா வாழணும். வா, இதுக்கு மேலேயாவது சொல்ற மாதிரி நடந்துக்கோ. என்ன முதலாளி? வேணாம் முதலாளி, என்ன அப்படி பார்க்காதீங்க. எரிக்கிற மாதிரி உங்களால நான் பஸ்பமா மாறக்கூடாது, பணக்காரனாதான் மாறணும். எல்லாம் இந்த நாயுடுவால வந்தது. இல்லனா இந்த நல்லவன் கேரக்டரை லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பேன். ஏன்னா நாயுடு, நாமளே எரிமலை மேல உட்காந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம எதுக்கு இந்த பயணி பொண்ணு என்ட்ரி கொடுத்த? டேய், அது நான் பார்த்த வேலை இல்லடா. செத்து போனான்ல பிகிலு வாசு, அவனுக்கு பண்ண வேலைடா. சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா இந்த சைடிசி வாங்கிட்டு வந்துட்டானுங்க பாரதேசிங்க. ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப நேரத்துக்குலாம் விலைக்கு போக முடியாது. வைதேகி பணத்தோட வந்த உடனே நீ என் படுக்கைக்கு வந்தே ஆகணும். மாரிமுத்து, நான் மாரிமுத்து,
கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. கத்தக்கூடாது. நீ பண்ற வேலைக்கு என்னால ரிலாக்ஸா இருக்க முடியாதுடா. வேற வழி இல்ல மாரிமுத்து. இது வேகமா போற உலகம். எதிரில் வரவன ஏறி மிதிச்சுட்டு தான் போகணும். நீ செய்த தப்புக்கெல்லாம் தண்டனை வருண்டா. உனக்கு கண்டிப்பா வந்தே தீரும். வேண்டிய நேரத்துல வரட்டும். முதல்ல உன் தர்ம பத்தினிய பணத்தோட வர சொல்லு. அது ரொம்ப முக்கியம். டேய், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் தெரிஞ்சா அவ உடஞ்சே போயிடுவாடா. அவட சேர்ந்து செத்து போறவ உண்மையை தெரிஞ்சிட்டு சாவட்டும். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் வேணா செத்து போறேன். அவ என்னடா பாவம் பண்ணா? அவ நல்லவடா, எனக்காக வாழ்றா. அவளை விட்டுடுறா மாரிமுத்து. வெட்டிங் டே அதுவுமா மனைவியோட மங்களகரமா செத்து போ. உனக்கு ஃபிக்ஸ் பண்ணதுதான். உனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டிக்கும் தான். புரியுதா? அவ பாவடா. நீ ரொம்ப பேசுற. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்ணை பாரு, கண்ணை பிடிங்க. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அழகான முகம். டேப்போட பார்க்க விரும்பல. கொத்தக்கூடாது, சரியா? அழகா இருக்க. எஸ்ன்னு சொல்லு, வச்சிக்கிறேன். நீ சொல்ற மாதிரி மானம் கெட்டு வாழ்றதுக்கு செத்து போலாண்டா. என்ன டேப் போட்ட முறை டேப் ஓட்டுறா. இப்பதான் அவளோட எச்சில் ஏமால போட்டிருக்கு. டீல் முடியட்டும். நான் தொட்டு அவளை எச்சில் பண்றேன். நாயுடு, நான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா நான் நடிக்கிறேன். உன் பொண்டாட்டி சாவறதுக்காக பணத்தோட வர. கோழி முட்டைன்னா உன் பொண்டாட்டி வந்துருச்சு. 25 கோடியும் வந்துருச்சு. வந்தால் வந்து விட்டால் மகாலட்சுமியே, என் வீட்டில் 25 கோடி. வைதேகி வாங்க வாங்க. வெல்கம் வைதேகி. வாங்க 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 வைதேகி. உங்கள் வரவு நல்வரவாகுக. வைதேகி வைதேகி. உன் புருஷன் பத்திரமா இருக்கல்ல? நல்லா பணத்தை கொடு. பணத்தை கொடு. பணத்தை கொடுன்னு சொல்றல வைதேகி. பணத்தை கொடு. அவரை அவுத்து விடு. ஓகே ஓகே. பணத்தை கொடுன்னு சொல்லிட்டல, கொடுக்கன்னு சொல்லிட்டல. வா வா. உன் புருஷன் உட்கார்ந்துருக்க அழகை பாரு. என்ன பல வருஷமா பார்த்து சலிச்சு போன மூஞ்சுதானே. இவ என்ன ஒரே ராத்திரியில சிவகார்த்திகேயனா மாறிட்டானா இல்ல விஜய் சேதுபதியா மாறிட்டானா? இந்த போடுறா கண்ணு நோக்கியாவா? ஏய், இந்த நீலி கண்ணிலாம் வடிக்காத. இங்க பார், பணத்து கொடு. நீயா பணத்து கொடு. அடா குடு. என்னடா பேச ட்ரை பண்ற? என்னடா இந்த ஆட்ட ஆட்டுற? அவரு பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ற. அப்புறம் உன் புருஷன் கொடுக்க மாட்டேன். என்ன கேம் நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் கேம் ஆட தெரியுமா? மரியாதை பணத்தை கொடுக்குறே இல்ல உன் புருஷன் தலையை சிற அடிக்குவா. பணம் கொடுத்துறேன். அது குடும்ப குத்து விளக்கு. தேடி பாக்க. ஆடா குடுக்க வேணாமே. தலைய வாட்டுற. சீக்கிரம் வேணுமா? மனசு துடிக்குது இல்ல? இது ராத்திரி தூக்கம் கெடுத்ததுக்கு. இது என்ன டீ போட்டு பேசுறதுக்கு. ஏண்டா நாயுடு, விவரம் என்னன்னு தெரியாமல உள்ள வந்துட்டியே. என் புருஷன் மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிற இந்த பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? ஏய், இந்த நாளுக்கு தாண்டா இந்த வைதேகி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா. மேடம். வாங்க. சார் இந்த பணப்பெட்டி கொடுத்துட்டு சொன்னாரு. நீங்க பணப்பெட்டியோட வருவீங்கன்னு. வைங்க. பணத்தை மட்டும் கொடுக்க வந்தியா இல்ல? இல்லடி செல்லம், எனக்கு சொந்தமான இந்த சொர்க்கத்தையும் புரட்டி பார்க்கலாம் தான் வந்தேன்.
உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அலெக்ஸ். நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்பொழுது என் வாழ்க்கை சொர்க்கமா மாறிடுச்சு. எனக்கு மட்டும் என்னடி செல்லம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே பிரைட் ஆயிடுச்சு. அலெக்ஸ், நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுடா. என்ன பண்ண சொல்ற? ஏய், நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு போயிடலாமா? உன் புருஷன் நம்மள ஆளு வச்சே கொண்டுருவான். என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாமா? பக்காவோ ஒரு பிளானை போடுவோம். இந்த 25 கோடியை நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்டா வச்சுப்போம். நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாயுடுன்னு ஒரு மூதேவி இருக்கான். அவனை வச்சு உன் புருஷனை கடத்த சொல்லுவோம். நீங்க பணத்தோட அங்க வராத, துப்பாக்கியோட வா. அங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒருத்தர் சுட்டுட்டு செத்துட்டாங்கன்னு போலீஸை நம்ப வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். எப்படி? சூப்பர் அலெக்ஸ், சூப்பர். அப்படி பண்ணலாம். ஓகே. ஷாபாஷ் 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 டார்லிங். என்ன நாயுடு முழிக்கிற? எப்படி எல்லாம் முழிக்கிறானுங்க பாத்தியா? கமான் எந்திரி டார்லிங். இப்போ தெரியுதா இந்த கடத்தல் கதையில நான் என்ன கேரக்டர் பண்றேன்னு? பண்ணுடி. என்ன மாரிமுத்து கரண்ட்ல கைய வச்ச மாதிரி இருக்கா? இந்த கடத்தலோட டிசைனர் நான்னா என் டார்லிங் தான் கோ டிசைனர். ஏய், பாவமா பாவம் புண்ணியம் பாக்குற கேரக்டரா நீ? உனக்கெல்லாம் இது செட்டே ஆகாது. மூடிக்கிட்டு உட்கார். ஒரு இன்ச் நகர்ந்த சுற்றுவேன். எதுக்கு இவ்வளவு நேரம்? முடிச்சுட்டு கிளம்புறாலே. பாவம் என் புருஷன் ஏதோ உலகத்துக்கு சொல்ல வராரு. வாயை திறந்து விடுங்க, சொல்லி தொலையட்டும். நன்றி கட்டவளே, நடத்த கட்டவளே, உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தேன். யார் சொன்னா சந்தோஷமா இருந்தேன்னு? சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சேன்டா. வாய மூடு. சின்ன புள்ள கல்யாணம் பண்றியே, அவளுக்கு ஒத்து வருவாளு எத்தனை பேர் கேட்டா தெரியுமா? நெருப்பா இருப்பான்னு சொன்ன. என் கூட படுக்கையில் இருக்கும் போதெல்லாம் பாசமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா விஷமா இருந்திருக்கேன். நீ யார் இல்லைன்னு சொன்னா? நீ சொன்னது எல்லாம் கரெக்ட் தான்டா. நீ மட்டும் புருஷனா பொறுப்பா இருந்திருந்தா யாரும் தொடாத நெருப்பா இருந்திருப்பேன். பவுனு பவுனா தங்கத்தை அள்ளி போட்டா மட்டும் போதுமா? நீ எனக்கு தாகமா இருக்க வேண்டாம். என்னவெல்லாம் படுக்கையிலே இருந்திருக்கடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. அதேதான் நானும் கேக்குறேன். 6 வருஷம் குடும்பம் நடத்தியும் என்ன அம்மா வாக்காத நீ ஆம்பளையா? முன்னால முடியாத அம்மா ஸ்தானத்தை என் அலெக்ஸால எனக்கு கிடைச்சிருக்கு. என் குழந்தை, நான், என் அலெக்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீ செத்தாதான் நாங்க சந்தோஷமா வாழ முடியும்.